Good morning students. இன்னைக்கு கிங்டம் அனிமேலியா அந்த லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 1 சாப்டர் 2 இதில் கிங்டம் அனிமேலியா விலங்குலகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனிசம் என்னென்ன லெவலில் இருக்குது, செல்லாக இருக்கா, டிஷ்யூவாக இருக்கா, ஆர்கனாக இருக்கா, ஆர்கன் சிஸ்டமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். டிப்ளோ அப்படின்னா டிப்ளோ அப்படிங்கிறது இரண்டு, சரிங்களா, இரண்டு அடுக்கு உயிரினங்களா இருக்கா, அல்லது ட்ரிப்ளோ ட்ரிப்ளோ மீன்ஸ் மூன்று அடுக்கு உயிரினங்களா இருக்கா. அப்போ அதனுடைய லேயர்ஸ், அடுக்கு அப்படின்னு சொன்னா லேயர்ஸ். அப்போ ஒரு உயிரினத்தினுடைய லேயர் இரண்டு அடுக்குகளால் ஆனதா, மூன்று அடுக்குகளால் ஆனதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4 அடுக்கு 5 அடுக்குலாம் இருக்குமான்னு கேட்டேன்னா கிடையாது, சிங்கிள் லேயரும் இல்லை. இருந்தால் ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 அடுக்குகளால் ஆனதா இருக்கும், இன்னொன்று 3 அடுக்கு. டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலா இருக்கும் அல்லது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலா இருக்கும். லேயர் அப்படின்னு சொன்னா அடுக்குகள். இப்போ நம்மளை எடுத்துட்டோன்னா நம்ம டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம், நம்ம ஒரு 3 அடுக்குகளால் ஆன உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? வெளிப்புறத்தோல், நடுப்புறத்தோல், உட்புறத்தோல் அப்படின்னு சொல்லி 3 லேயர்னால நம்ம ஆனவங்க. இப்போ இதை சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்ன இருக்குன்னா லேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது 2ஆ இருக்கா, 3ஆ இருக்கா. ஸோ அதனுடைய அடிப்படையில தான் விலங்குகளை என்ன பண்றாங்கன்னா கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ ஒரு லேயர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த லேயர் எப்போ உருவாகும் அப்படின்னா டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு கரு வளர்ச்சி வயிற்றுல இருக்கும்போதே ஒரு கரு எப்போ வளர ஆரம்பிக்குதோ அந்த டெவலப்மெண்ட் அப்போதான் அந்த டிஷ்யூ ஆர்கன் அனிமல்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் 2 or 3 எம்ப்ரியானிக் லேயர்ஸ். அப்போ ஒரு கரு வளரும் போதே அந்த கருவனுடைய கருவிலையும் என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா இந்த லேயர்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ டிஷ்யூ லெவல்லையும் உருவாகலாம், ஆர்கன் லெவல்லையும், ஒரு அனிமலுடைய ஆர்கன் லெவல்லையும் அந்த லேயர் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆகலாம். இது 2 லேயராகவும் இருக்கலாம், 3 லேயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ அந்த லேயர்ஸை பொறுத்து அந்த ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட், அது தோற்றம், அதனுடைய வளர்ச்சியினுடைய அடிப்படையில் 2 வகையாக கிளாசிஃபை பண்ணலாம். என்னென்ன? அதுதான் டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன், another one ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி 2 வகையில் அதனுடைய டைப்ஸை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன. ஒரு 2 மார்க் கொஸ்டினை குறிச்சுக்கோ. அனிமல்ஸ் இன் விச் த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் இன் 2 embryonic layers, external ectoderm and internal endoderm are called diploplastic animals. திரும்பவும் சொல்றேன் பாரு. இந்த எக்ஸ்டர்னல் வெளிப்புறத்துல எக்டோடர்ம் அப்படிங்கிறது வெளிப்புற தோலாலும், அடுத்தது இன்டர்னல் எண்டோடர்ம் அதாவது உட்புற தோள்களாலும் ஆன லேயர்ஸ், உட்புற தோலால் ஆன அடுக்குகளை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். புறப்படை மற்றும் அகப்படை என 2 அடுக்குகளை கொண்ட விலங்குகளை நம்ம என்னன்னு சொல்லணும், டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ அப்போ எதுக்கும் இடையில மற்ற ஆர்கன்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்டோடோம். ஸோ வெளிப்புற தோலுக்கும் உட்புற தோலுக்கும் இடையில கேஸ்டோடோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுப்புற தோல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன் அப்படிங்கிறது உருவாகும். அந்த நடுப்புற பகுதியை என்ன பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசோகிலியா. நடுப்புற பகுதி என்ன பேர் சொல்லணும்? மீசோகிலியா அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த பகுதி தான் என்னன்னு சொல்லணும்னா எக்டோடோம். ஸோ இந்த டயக்ராம் பாரு, புக்ல கிளியரா இருக்கும். ஸோ வெளிப்புற தோல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியும் புறப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டோடோம், உட்புற பகுதி. இன் பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் என்ன சொல்லணும்னா மீசோகிலியான்னு சொல்லுவோம். இந்த மீசோகிலியால தான் உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எதுல எல்லாம் இந்த டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸுக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 கோரல்ஸ் அப்படின்னா பவளம், செகண்ட் 1 ஜெல்லிஃபிஷ் ஜெல்லி மீன்கள், அடுத்தது சி அனிமோன் கடல் சாமந்தி. இதுல எல்லாம் எத்தனை லேயர் ஆஃப் ஆர்கனைசேஷனால ஆனது அந்த அனிமல்?
டூ லேயர். அப்ப அந்த டூ லேயர் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லணும்? டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். 3 அடுக்குகளால் ஆன உயிரினம் அப்படின்னா என்ன? சரியா? சில விலங்குகள்ல என்ன இருக்கும், சில அனிமல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 லேயர்ஸ்னால ஃபார்ம் ஆனதா இருக்கும். அதுவும் எப்போ உருவாகும்? இதுல எம்பிரியோனிக். எப்போ கரு வளர ஆரம்பிக்குதோ அப்பதான் அதுல 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3 லேயர் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் அப்படின்னு சொல்லணும். அதோடைய நேம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசோடோம். என்ன சொல்லணும்? மீசோடோம் அப்படின்னா வெளி அடுக்கு, உள்ளடுக்கு, நடு அடுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ மீசோடோம் அப்படின்னா அந்த 3 லேயரும் உருவாக ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, இப்போ இந்த 3 லேயர்ஸ் உருவாகுதுன்னு சொன்னேன். அந்த 3 லேயர்ஸ்லயும் என்னென்ன பகுதிகள், என்னென்ன ஆர்கன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்கோ, கொஸ்டின்ஸா கேட்பாங்க. அந்த 3 லேயர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துக்கோ, எக்டோடோம், வெளிப்புறத்தோல். அந்த வெளிப்புறத்தோல்ல என்னென்ன இருக்கும்? ஸ்கின் இருக்கும், தோல் இருக்கும், ஹேர் முடி இருக்கும், நியூரான் இருக்கும், நெயில் இருக்கும், டீத் இருக்கும். ஸோ இன்னும் எக்ஸெட்ரா இன்னும் நிறைய வகையான பகுதிகள் விலங்கினுடைய புறப்பகுதியில இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னர் எண்டோடோம். ஸோ அடுத்தது உள்ள எண்டோடோம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கட்ஸ். கட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடல் பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லங்ஸ், நுரையீரல் இருக்கு. அடுத்தது லிவர் அப்படின்னு சொன்னா கல்லீரல். ஸோ இந்த மாதிரி உட்படையில, அதாவது நடுப்படையில, இன்னர் ஏரியாவில், இன்னர் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஆர்கன். ஸோ அடுத்தது பார்த்தா அப்படின்னு சொன்னா மீசோடோம், மிடில் இருக்கக்கூடிய மீசோடோம். அந்த மீசோடோம் பகுதியில் என்னென்ன ஆர்கன், என்னென்ன உறுப்புகள் இருக்கு, ஆர்கன் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மசில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், போன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், ஹார்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இன்னும் நிறைய வகையான ஆர்கன் அந்த மிடில் மீசோடோம் பகுதியில் இருக்கும். ஸோ இந்த 3 வகையான லேயர்னால ஆனது தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உனக்கு புரிய நினைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிமல்ஸை தனித்தனி கேட்டகரியா பிரிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஆஃப் அனிமல்ஸ்ல டிப்ளோபிளாஸ்டிக் லேயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த டைப் ஆஃப் அனிமல்ல டிப்ளோபிளாஸ்டிக் இருக்குன்னா ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்றோம் இல்லையா, ஆர்கன் சிஸ்டம் லெவல், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, அந்த வெல் டெவலப்டு அனிமல்ஸ்ல தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் லேயர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் ஒரு ஆர்டர் பார்த்தோம் இல்லையா, அதுல ஃபிளாட் வார்ம்ஸ், தட்டை புழுக்கள்ல இருந்து எடுத்துக்கோ, அதுல இருந்து கடைசியா முடியக்கூடிய கார்டெக்ஸ், முதுகு நாணிகள், வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அனிமல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான விலங்குகளும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் டைப்பை தான் சேர்ந்ததா இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாராகிராஃப்ல இருக்கக்கூடிய விஷயம். அப்போ டிப்ளோபிளாஸ்டிக்னா என்ன, டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். 2 அடுக்கு லேயர்ல ஆனதா டிப்ளோபிளாஸ்டிக், 3 அடுக்கு லேயர்னால ஆனதா இருந்தா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் அமைப்பு முறைகள், அதான் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபர்ஸ்ட் சிமெட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன சமச்சீர் தன்மைகள் இருக்கு அப்படின்னா என்ன நார்மலா சொல்லிடலாம். ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த ஆர்கனிசம் எந்த மாதிரி டைப்ல பிரிக்க முடியும், அதனுடைய உடல் பகுதிகளை, உடல் உறுப்புகளை எந்தெந்த மாதிரி டைப்ல நம்மளால டிவைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா சிமெட்ரி, சமச்சீர் அமைப்பு முறைகள். சம அளவு ஒரு உயிரினத்தை எப்படி பிரிக்க முடியும். ஸோ அப்போ இதில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு. ஏன் சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்ன, ரேடியல் சிமெட்ரிக்கல்னா என்ன, பெண்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரினா என்ன, பை ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்ன, பை லேட்ரல் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சிமெட்ரி இஸ் த பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச் பார்ட்ஸ் ஆஃப் தட் லை ஆன் ஆப்போசிட் சைட் அண்ட் ஆக்சிஸ் ஆர் இன்ஷியல். ஒரு உயிரினத்தை எடுத்துக்குவோம். ஸோ ஒரு ஆர்கனிசத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு இதை சம பகுதியா பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது அந்த ஆர்கனுடைய அந்த அனிமல்ஸ்னுடைய ஆர்கன் 2 சைட்லையும் ஆப்போசிட் சைடில் ஈக்குவலாக அந்த ஆர்கன் அமைஞ்சிருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மள சிமெட்ரியாக பிரிக்கலாம். எப்படி, என்னுடைய சென்ட்ரல் ஆக்சிஸ் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய உச்சி மண்டன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்து என்னை 2 பாகமாக பிரிச்சிட்டேன்னா ஸோ என்னுடைய ஆர்கன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைடில் ஈக்குவலாக இருக்கும்.
இந்த பக்கம் ஒரு கண், இந்த பக்கம் ஒரு கண். ஸோ நோஸ் ஏரியா. அப்புறம் என்னுடைய பாடி பார்ட்ஸ் ஏரியா. அப்போ ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைடில் ஈக்குவலான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் எந்த அனிமலாக பிரிக்க முடியும். அப்போ அந்த அனிமல் எந்த டைப்பில் பிரித்தா ஈக்குவலாக அமையுமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அச்சின் எதிரெதிர் முனைப்பகுதிகளில் ஒரே மாதிரியான உடலின் பகுதிகளை பெற்றுள்ள தன்மை சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா they do not display symmetry. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிமெட்ரிக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் எடுத்துக்கலாம். ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொன்னா கடற்பஞ்சு. ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த ஸ்பாஞ்சஸ்னா சிங்கிள் செல்லால ஆனதாக தான் இருக்கும். அதில் வந்து செல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்பாஞ்சஸ் ஏசிமெட்ரிக்கல் எக்ஸாம்பிள். இந்த சிமெட்ரிக்கு இந்த ஸ்பாஞ்சஸ்க்குன்னு ஒரு ரெகுலரான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்போ அதை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் சமச்சீராகவே ரொம்ப ஈக்குவல் பார்ட்டாகவே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு சில அனிமல்ஸை நம்ம என்ன பண்ண முடியாதா, ஈக்குவல் டிவிஷனாக பிரிக்க முடியாத ஒரு தன்மை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லணும். தே டு நாட் டிஸ்பிளே சிமெட்ரி. எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சமச்சீர் அளவில் பிரிக்க முடியாது. அதை தான் ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்தது இந்த மொலஸ்கஸ், மெல்லுடலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மொலஸ்கஸ் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸையும் என்ன பண்ண முடியாதா, அது ரொம்ப கொலாய்டியலாக இருக்கும், கொலன்னு ஒரு சாஃப்டடாக இருக்கும். ஸோ அதையும் என்ன பண்ண முடியாது, ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னெயில், நத்தை, இதெல்லாம் ஏசிமெட்ரிக் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் சிமெட்ரி ரேடியல் சிமெட்ரி. ஆறு சமச்சீர். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியல் சிமெட்ரிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சி அனிமோன். சி அனிமோன் அப்படின்னு சொன்னா கடல் சாமந்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த கடல் சாமந்தி அந்த இது ஒன் ஆஃப் த அனிமல். கடல் சாமந்தின்னு சொல்லும்போது தமிழ்ல சொல்லும்போது அது ஃப்ளாரா நினைச்சுக்காத, இது ஒன் ஆஃப் த அனிமல். இதுல ஷீஷோர்ல இருக்கக்கூடிய அனிமல், கடல் பகுதியில் வாழும். ஸோ இந்த சி அனிமல் ரேடியல் சிமெட்ரிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஒரு சென்ட்ரல் ஆறு சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணணும்னா ஈக்குவல் பார்ட்ஸா நம்மளால என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். ஸோ அப்படி சம பகுதிகளை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கக்கூடிய சிமெட்ரி தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடியல் சிமெட்ரியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு ஆன்டீரியர் பார்ட், டார்சல் பார்ட், வென்ட்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியோ, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி எதுவுமே இருக்காது. சரிங்களா? லெஃப்ட் ரைட்டு கிடையாது. அதே போல ஆன்டீரியர், போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கிடையாது. டார்சல், வென்ட்ரல் அப்படின்னு ஒரு பகுதிகள் கிடையாது. ஆனா இதனுடைய சென்ட்ரல் ஆக்சிஸ் வச்சு ஈக்குவல் பார்ட்டை என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். அதுதான் ரேடியல் சிமெட்ரின்னு சொல்றோம். டூ ஈக்குவல் ஐடென்டியல் பார்ட்ஸ் கால்டு ரேடியல் சிமெட்ரி. ரெண்டு சமமான பகுதிகளாய் பிரிக்கக்கூடிய பகுதி தான் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி. பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொன்னா பென்டாமரஸ் அப்படின்னா பென்டா அப்படின்னா 5. அப்போ உன்னுடைய உடல் பகுதிகளை எத்தனை பார்ட்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா எக்கினோடெர்மேட்ஸ். எக்கினோடெர்ம்ஸ்ல எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். இந்த ஸ்டார்ஃபிஷ் நமக்கு தெரியும் நட்சத்திர மீன். இந்த நட்சத்திர மீன் எந்த பைலத்தை சேர்ந்ததுன்னா எக்கினோடெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைலத்தை சேர்ந்து. இதை நம்ம ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு, ஸோ இப்படிதானே இருக்கும். இப்போ ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்னா இது ஒரு ஹாஃப், 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 என்ன செய்யலாம் 5 ஏரியாவை நம்மளால என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கக்கூடிய ஆர்கனிசத்தை தான் நான் என்னன்னு சொல்லணும்னா பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஒரு சில அனிமலை நம்ம எப்படி என்ன பண்ணலாம், சிமெட்ரிக்கல் எப்படி பிரிக்கலாம். அடுத்த ஒரு டைப்புக்கு பேரு பை ரேடியலி சிமெட்ரி. பை ரேடியல், பை அப்படின்னா ரெண்டு, இரண்டு ஈரார சமச்சீர், ரெண்டு பகுதிகளா. சரிங்களா? ரெண்டு 2 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கலா என்ன செய்யலாம், ஒரு சில அனிமல்ஸை பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டீனோஃபோர்ஸ், பைலம் டீனோஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டீனோஃபோர் தொகுதியை சேர்ந்த உயிரினங்களை என்ன பண்ணிக்கலாம்னா 2 டைப்பா பிரிச்சுக்கலாம்.
இதுல இந்த டீனோஃபோர் டைப் ஆஃப் அனிமல்ஸ் எந்தெந்த டைப்ல பிரிச்சுக்கலாம்னா ஒன்னு ரேடியல் சிமெட்ரிக்கலாவும் பிரிச்சுக்கலாம், இன்னொன்னு பைலேட்ரல் சிமெட்ரி. 6 சமச்சீர் உடைய உயிரினங்களாகவும் இந்த பைரேடியல் சிமெட்ரி, அதாவது 2 ஈரார சமச்சீர், 2 வகையான அமைப்புடையது. ஒன்னு ரேடியல் சிமெட்ரிக்கலாவும் பிரிச்சுக்கலாம், another one பைலேட்ரல் சிமெட்ரியாவும் பிரிச்சுக்கலாம். எந்த டைப் ஆஃப் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனோஃபோரா, பைலம் டீனோஃபோரா டைப் ஆஃப் அனிமலை அப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Two pairs of symmetrical sides are said to be bilateral. For example, கோம்ப் ஜில்லி. கோம்ப் ஜில்லி அப்படின்னு சொன்னா தெரியுமா? கோம்ப் ஜெல்லி அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ். சரி, அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை நம்ம 2 வகையில பிரிக்கலாம். ஒன்று பைரேடியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையும், பைலேட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையும், ரேடியல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப்ல பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா. சரிங்களா? ஸோ 2 டைப்ஸ் அப்படின்னு சொன்னா ஒன்னா லாஞ்சிடியூடினல், another one சாக்டியல் ஆக்சிஸ். இப்போ நீள் வாக்குலையும் பிரிச்சுக்கலாம், குறுக்கு வாக்குலையும் இந்த கோம்ப் ஜெல்லி டைப் ஆஃப் அனிமல்ஸை இப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று லாஞ்சிடியூடினல் டிரான்ஸ்ஃபர். ஸோ எந்த டைப்ல வேணாலும், இந்த 2 வகையில எந்த டைப்ல வேணாலும் ஒரு சில அனிமல்ஸை பிரிக்கக்கூடிய அந்த டைப் தான் பை ரேடியலி சிமெட்ரிக்கல், ஈரார சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் சிமெட்ரிக்கலுக்கு ஒரு பேரு பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னா என்ன? இதுக்கு எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். பைலேட்ரல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ், பூச்சி இனங்களை வச்சுக்கலாம். பூச்சி இனங்கள் அப்படின்னா 2 சிமிலர் ஹால்ஸ், 2 பகுதிகளா எய்தர் சைடு ஆஃப் த சென்ட்ரல் பிளான். ஒரு சென்ட்ரல் பிளானை வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அப்படியே ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கக்கூடிய அந்த டைப்புக்கு தான் பைனா 2. பைலேட்ரல் அப்போ பக்கவாட்டு பகுதிகளை எத்தனையா பிரிச்சுக்கிறாங்கன்னா 2 பகுதிகளா பிரிச்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. விலங்கினங்களை சயின்டிஸ்ட் கிளாசிஃபை பண்ணும்போது ஸோ இந்த கேரக்டரையும் வச்சுட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வகைப்படுத்தி இருக்காங்க. அப்போ டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலா, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலா, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லா, டிஷ்யூவா, ஆர்கனா, ஆர்கன் சிஸ்டமா, அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஒரு உயிரினத்தினுடைய உடல் பகுதிகளை பிரிக்கும் போது எந்த மாதிரி பிரியுதோ அதனுடைய அடிப்படையில விலங்கினங்களை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ திரும்பவும் சிமெட்ரினா என்ன? சமபாகமா பிரிக்க முடிய பகுதி தான் சிமெட்ரி அப்படின்னு சொல்ற ஈக்குவல் பார்ட்ஸா. அதுல நிறைய டைப்ஸ் உண்டு. ஏசிமெட்ரிக்கல், ஒரு சில அனிமல்ஸை பிரிக்கவே முடியாது, சமச்சீர் தன்மை அற்றவை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அது ஏசிமெட்ரிக்கல். ரேடியல் சிமெட்ரி, ஆர சமச்சீர், எக்ஸாம்பிள் சி அனிமோன். பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி, எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். பைரேடியலி சிமெட்ரிக்கல், எக்ஸாம்பிள் கோம்செல்லி. அடுத்து பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் இன்செக்ட்ஸ். ஸோ அடுத்தது என்ன கேரக்டரை பார்த்து கிளாசிஃபை பண்ணாங்க அனிமல்ஸை? சீலோம். சீலோம் அப்படின்னு சொன்னா என்ன? பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அண்டர்லைன் பண்ணிக்கோ, இது 3 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். சீலோமேட்ஸ் அனிமலா, சூடோசீலோமா, யூசீலோமா அப்படின்னு சொல்லி இந்த 3 டைப் சீலோம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த 3 டைப்ல ஈசோயிலோம் அனிமல் அப்படின்னு சொன்னா இதை ஃபர்தரா 2 டிவிஷனா பிரிச்சுக்கலாம். சைசோசீலோமேட்டா இருக்கா, என்ட்ரோசீலோமேட்டா இருக்கா. சரிங்களா? இதுதான் சீலோம். ஃபர்ஸ்ட் உடற்குழி அப்படின்னா என்ன? சீலோம் அப்படின்னா என்ன? The presence of body cavity or coelom is important in classifying animals. ஸோ வகைப்படுத்தும் போது முக்கியமா பார்க்கக்கூடிய கேரக்டர்ல ஒண்ணு சீலோம். அதுல உடற்குழி அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல என்ன செய்யணும்னா பார்த்தாங்க. விலங்குகளில் அமைந்துள்ள அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய உடற்குழியானது அந்த கிளாசிபிகேஷன் பண்றதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கலாம். ஓகே, சீலோம் அப்படின்னு சொன்னா இந்த சீலோம் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லேயருக்கும் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன் இருக்கும், கட். சரியா? அந்த கட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொன்னா சீலோம். அப்போ ஒரு சில அனிமல்ல சீலோம் பிரசன்ட் ஆயிருக்கும், வெளிப்புற தோலுக்கும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கும் சீலோம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு சிலதை என்ன பண்ணாது, சீலோமே இருக்காது. another one சீலோம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன கிடையாதா, சீலோம் கிடையாது. உடல் குழி அல்லது கேவிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம்.
சரிங்களா. மேக்சிமம் சீலோம் எந்த லேயர்ல இருக்கும் அனிமல்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் லேயர், நடு அடுக்கால ஆன அந்த செல் வால்ல தான் இந்த சீலோம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஏர் சீலோமேட்ஸ் அப்படின்னா என்ன? அந்த சீலோம் அப்படிங்கிற பகுதியே இல்லாத ஒரு அனிமல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொன்னா ஏர் சீலோமேட்ஸ். ஸோ இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க கண்ணு, அதனால குறிச்சுக்கோ. ஏர் சீலோம் அப்படின்னா என்ன? அனிமல்ஸ் which do not passes a body cavity are called air coelomates. உடலில் உடற்குழியை பெற்றிராத விலங்குகளை தான் உடற்குழி அற்றவை ஏர் சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ இது எந்த அனிமல்ஸ்ல இருக்கு? ஏர் சீலோமேட் டைப் ஆஃப் அனிமல் எது அப்படின்னு சொல்லி கேட்டினா எக்ஸாம்பிள் ஃபிளாட் வார்ம்ஸ். தட்டை புழுக்கள்ல உடல்ல என்ன இல்லை? சீலோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி கேவிட்டி கிடையாது. சரிங்களா. ஸோ அப்போ கேவிட்டி இல்லாததுனால பெரி விஸ்ரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது இல்லை, அந்த ஃபிளாட் வார்ம்ஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ்ல உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஃபுல்லா என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஸ்ப்ரெட்டான டைப்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா கேவிட்டியே கிடையாது. அப்ப என்ன எல்லா இடத்துலயும் உடல் உறுப்புகளானது பரவி இருக்கும். இதுல ஏர் சீலோமேட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபிளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டை புழுக்கள் டைப் ஆஃப் அனிமல்ஸ். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சூடோசீல். சூடோசீல் அப்படிங்கிறது சீல்னாவே கேவிட்டி, சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போலியான உடற்குழி உடைய விலங்குகள். இப்போ இந்த சூடோசீலோம் அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அங்க என்ன கிடையாதா? பாடி கேவிட்டி கிடையாது. எல்லா அனிமல்ஸ்லயுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சம் அனிமல்ஸ், ஒரு சில விலங்குகள்ல மட்டும் இந்த மிடில் லேயர்ல அந்த கேவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன், பட் என்ன கிடையாது அந்த இடத்துல? சீலோம் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு அந்த சீலோம் இல்லாம அந்த கேவிட்டியை சுத்தியும் எபித்தீலியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் வால் அப்படிங்கிறது இருக்காது. எபித்தீலியல் செல் வால் அதுல அப்சென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு பதிலா இந்த எக்டோடோம் அண்ட் எண்டோடோமுக்கு நடுவுல அங்கங்க சின்ன சின்ன ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், எக்டோடோம் எண்டோடோம் பகுதிக்கு நடுவுல சின்ன சின்ன என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல இருக்கும். அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சீல் போல ஒரு தோற்றமுடையதா இருக்கும், உடற்குழி மாதிரி. அதனால இந்த ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் உடற்குழி மாதிரி தோற்றம் இருக்கிறதுனாலதான் அது சூடோசீல் அப்படின்னு சொல்றோம். இந்த சூடோசீல் ஃபுல்லாவே ஒரு லிக்விட், ஒரு ஃப்ளூயிட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேரு சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி பேரு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை பெற்று இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸுக்கு சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. எக்ஸாம்பிள் இந்த சூடோசீலோமேட்ஸ் எந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறது அனலிட்ஸ். அனலிட்ஸ் அப்படின்னு சொன்னா உருளை புழுக்கள். ஸோ அந்த உருளை புழுக்கள் டைப் ஆஃப் அனிமல்ஸ்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம்ஸ். ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொன்னா உருளை புழுக்கள். அதுல தான் என்ன இருக்குன்னா சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pseudocoelomic fluid in the pseudocoelom acts as hydrostatic skeleton. Underline பண்ணிக்கோ, hydrostatic skeleton and allows free movement of the visceral organs and circulation of nutrients. So இந்த pseudocoelomic அப்படின்னு சொல்லக்கூடிய fluid இருக்கு இல்லையா, அந்த fluid ஒரு நீர்ம சட்டகம், hydrostatic skeleton அப்படின்னு சொன்னா அது ஒரு திரவம் நிறைந்த ஒரு எலும்பு போன்ற அமைப்போட அது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஈஸியா என்ன ஆகுதுன்னா நியூட்ரிஷியன் திங்ஸ் ஈஸியா அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்குள்ள எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் அந்த நியூட்ரிஷியன் திங்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு ஈஸியா சிம்பிளா போயிடுது. சரிங்களா. அப்ப அந்த ஃப்ளூயிட் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது அதனுடைய அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னா யூசீலோம். நெக்ஸ்ட் ஒன் யூசேலோம். உண்மையான உடற்குழி உடைய விலங்குகள். உண்மையாலுமே ஒரு சில அனிமல்ஸ்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ல சீலோம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். எந்த இடத்துல? மிடில் லேயர்ல. இந்த நடு அடுக்குக்குள்ள ஒரு சீலோம் உடற்குழி அப்படிங்கிறது இருக்கு. அது ஃபுல்லா எதனால ஆனதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் நிரம்பினதுனால இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வெளியே வராம தடுக்கிறதுக்கு ஒரு செல்வால் இருக்கும். அந்த செல்வாலுக்கு பேரு பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வால். அந்த பெரிட்டோனியம் செல்வால் இருக்கிறதுனால தான் ஸோ அந்த ஃப்ளூயிட் ஃபுல்லா வராம பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருக்கும், மற்ற இடத்துல ஆர்கன் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சீலோம்ங்கிறது நமக்கு
சாரி அந்த சீலோம்ங்கிறது நமக்கு கிளியரா தெரியக்கூடியதா இருக்கும். பிளஸ் அதுக்குள்ள எபித்தீலியல் செல்கள் பெரிட்டோனியம் ஃப்ளூயிட்ல எபித்தீலியல் செல்கள்னால ஆனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அது ட்ரூவா ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ட்ரூவான ஃபார்மேஷனுக்கு தான் ஈசீலோம் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அப்போ அனிமல்ஸ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா சீலோம் உடற்குழி அப்படிங்கிறது இருக்கு. அதனுடைய அடிப்படையில் விலங்குகளை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த யூசீலோமை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தரா 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். இந்த உண்மையான உடற்குழி உடைய விலங்குகளை ஃபர்தரா எத்தனை டைப்பா பிரிச்சுக்கலாம்னா 2 டைப். அந்த யூசீலோமுக்கு அனதர் நேம் என்ன பண்ணலாம்னா சீலோமேட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். யூசீலோம்னு சொல்லலாம். அல்லது இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் சீலோமேட்ஸ். ஏன் சீலோமேட்ஸ்னா அங்க உடற்குழி இல்லை அப்படின்னு அர்த்தம். சீலோமேட்ஸ் அப்படின்னு சொன்னா அங்க உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லலாம். இந்த உடற்குழி ஃபார்ம் ஆகிற தன்மையை பொறுத்து எந்த இடத்துல உருவாகும் நான் சொன்னேன் நடு லேயர்ல தான், அதாவது மிடில் லேயர்ல தான் உருவாகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எந்த லேயர்ல உருவாகுதோ அதனுடைய பேசிக்ஸ்ல இது 2 வகையா, இதனுடைய பேசிக்ஸ்ல 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு சைசோசீலோமேட்ஸ், அனதர் ஒன் என்டிரோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். சைசோசீலோமேட்ஸ், அனதர் ஒன் என்டிரோசீலோமேட்ஸ் அப்படின்னு 2 டைப். ஃபர்ஸ்ட் இது ஒரு 2 மார்க் கேட்பாங்க. சைசோசீலோமேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது மிடில் லேயர் ஸ்பிளிட் ஆகிறதுனால ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மிடில் லேயர் ஸ்பிளிட் ஆகிறதுனால உருவாகக்கூடிய சீலோம் என்ன பார்த்தீங்கன்னா சைசோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த அனிமல்ஸ்ல இந்த மிடில் லேயர் அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ். திரும்பவும் சொல்றேன், அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ், வளைதசை புழுக்கள், கணுக்காலிகள் அண்ட் மெல்லுடலிகள். ஸோ இதில் எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் ஏரியா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா என்டிரோசீலோமேட். என்ட்ரோ அப்படின்னாவே உள்ள, சரிங்களா? ஸோ அப்போ என்டிரோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மிடில் லேயர்ல ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து உருவாகுகின்ற ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொன்னேன். செகண்ட் வேர்டு உருவாகிறதுக்கு அந்த ஏரியாவிலிருந்தே அந்த மிடில் லேயர் பகுதியிலிருந்தே உருவாகக்கூடிய அந்த கேவிட்டிக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிரோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த என்டிரோசீலோமேட்ஸ் எப்போ உருவாகும்? நம்மளுடைய ஸ்டார்டிங் கட்ஸ், மூலக்குடல் முதல் உருவாகக்கூடிய அந்த கருவிலிருந்து எம்பிரியோவிலிருந்தே என்ன உருவாயிரும் என்டிரோசீலோமேட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது எந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ல என்டிரோசீலோமேட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மிஸ், ஹெமிகார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். அதாவது முத்தோலிகள், அரை நாணிகள், முதுகு நாணிகள். இப்போ நம்மலாம் என்டிரோசீலோமேட்ஸ். ஸோ நம்மளுடைய எப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அந்த எம்ப்ரியோ உருவாகுதோ அப்பயே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சா நமக்கு சீலோம் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதில் என்ட்ரோசீலோம் அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் என்ட்ரோசீலோமிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி பேர். அந்த ஃப்ளூயிட்னால தான் ஃபில் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதனுடைய பேசிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன். ஒரு சில அனிமல்ஸுக்கு என்ன உண்டு? கண்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சில அனிமல்ஸுக்கு என்ன உண்டா? நோட்டோகார்ட், முதுகு நாண்கள், எலும்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதனுடைய அடிப்படையில் விலங்குகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படித்த பாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் பேசிக்ஸ். ஸோ இப்படி தான் அனிமலை கிளாசிஃபை. அந்த கிளாசிஃபிகேஷனை பார்க்கும்போது எதுக்காக எந்த கேட்டகரியில் எப்படி பிரிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சுக்குங்க. ஒரு அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெசன்லேயும் கிளாசிஃபிகேஷன் தான். ஏன்னா அதுக்கு நேம் வச்சுருக்காங்க, டிஸ்கிரிப்பிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நேம் அப்படின்னா இப்படி தான் எழுதணும், இந்த மாதிரி ரூல்ஸு. ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்ன மாதிரி வந்துச்சு, எப்படி டாக்ஸானமி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அனிமல்ஸை இன்னுமே என்ன பண்ணியிருக்காங்க அனிமல்ஸோடைய கேரக்டருக்குள்ளே நம்ம போகலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னுமே நான் என்ன தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபாலோப்பை தான் சொல்லிட்டு இருக்கேன்னே ஒழிய இன்னும் நான் என்ன பண்ணலை, ஒவ்வொரு அனிமலத்தினுடைய டீட்டெயில்ஸ் சொல்லலை. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன் அனிமல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு டாபிக் அதான் செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்ட். ஸோ அதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிளாசிஃபிகேஷன் கிங்டம் தான் வரும். ஸோ அதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
ஓகே, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம என்ன பண்ணுங்க, படிச்சு டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.